ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th 11th ஆர்ட்ஸுக்காக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே, இன்றைக்கி அதாவது 12th உருது பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, லாங்குவேஜ் பேப்பர், அதோட ஆஃப்லி எக்ஸாமினேஷன் நம்ம பார்க்க போகிறோம். நிறையா டிஸ்ட்ரிக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்லி எக்ஸாமினேஷன் வந்து போயிட்டுருக்கு. சரியா, அதனால் உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஆஃப்லி எக்ஸாமினேஷன் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் உங்கள் கொஸ்டின் பேப்பரை நம்ம சேனலில் வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாம் உங்களுக்கு வந்து அதாவது மற்ற பசங்களுக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா உருது பேப்பரோட ஆன்சர்ஸ் வந்து அதாவது கொஸ்டின்ஸ் வந்து பார்க்குறோம். மொத்தம் 14 கொஸ்டின்ஸ், ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது. இதோட ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிங்க. ஏன்னா நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த நேரத்தில் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, அதாவது நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கோ இல்லைனா இதே கொஸ்டின் பேப்பரு மேபி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்கும் மேபி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரியா, அதனால் இந்த 14 ஒன்வேர்டுக்குரிய ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். சரியா, அதனால் 14 ஒன்வேர்ட்ஸுக்கு எவ்வளோ மார்க் வந்து உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிற பாருங்கள். ஏன்னா அதாவது 14 ஒன்வேர்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்வேர்டு அப்படின்னு சொல்லி நினைக்காம எந்த அளவுக்கு ஒன்வேர்ட்ஸில் நம்ம அதிகமாக மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட மார்க், அதாவது டோட்டல் மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா, அதனால் கண்டிப்பாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள். 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து அதாவது எப்படி கேட்டிருக்காங்க, எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு சரியா அப்படிங்கிறத பார்த்துங்க. இதே கொஸ்டின்ஸு உங்களோட டிஸ்ட்ரிக்ஸுக்கும் மேபி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரியா, அதனால் கண்டிப்பாக பார்த்துங்க. அடுத்து 4 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள். 4 மார்க் கொஸ்டினில் செக்ஷன் 1 செக்ஷன் 2 ரெண்டு டைப் ஆஃப் செக்ஷன்ஸ் இருக்குது. அதில் எப்படி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்கன்றத பார்த்துங்க. அதுக்கப்புறம் 4 மார்க்கில் செக்ஷன் 3 சரியா, இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. உருதுல நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா இதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும். அந்த விஷயத்த உங்களுக்கு அதாவது புரியுதா, அதை பண்ண முடியுமாங்கிறத பாருங்கள். நெக்ஸ்ட் பிக் கொஸ்டின் 6 மார்க் கொஸ்டின்ஸு, அதுவுமே உங்களுக்கு வந்து எப்படி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து மெமரி போயம் வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். இதே மெமரி போயம் வந்து நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் இதோட பிடிஎஃப் ஃபைல் லிங்க்கை நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.